சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் நேற்றைய போட்டி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஒரு விறுவிறுப்பு, ஒரு ஆட்டம் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நேற்றைய போட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த இடத்துல சிஎஸ்கே தவறு பண்ணாங்க, ஸோ எங்கே மேட்சை விட்டாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்குமே சேஸிங்கில் அந்த 180+ இது வரைக்கும் ஸ்கோரை சேஸ் பண்ணதே இல்லைங்க. அந்த ஒரு ரெக்கார்டை இன்றைக்கி வரைக்குமே அதை பிரேக் பண்ணாமலே இருக்காங்க சிஎஸ்கே. அதுக்கு முடிவு என்ன, ஸோ அதுக்கான காரணம் என்ன, எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணணும், எதனால் இந்த மிஸ்டேக் வருது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஸோ சிஎஸ்கேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிறது தாங்க இந்த ஒரு விஷயம். தோல்விக்கு காரணமே அதுதான். 3 தோல்விக்கு பிறகு கண்டினியூஸாக 2 வெற்றிகளை பதிவு பண்ணாங்க. ஸோ 2 வெற்றிகளுக்கு பிறகு 3வது வெற்றியை பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நேற்று. ஸோ நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ணார்னா, கம்முன்னு பேட்டிங் எடுத்து ஆடி இருக்கலாம், ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்துருக்கலாம். ஸோ எஸ்ஆர்எச் அணியுமே நல்ல ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் சேஸ் பண்ணியிருக்க முடியாது. கம்பல்சரி ஒரு 200க்கு மேலே ஸ்கோர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எச் அணிக்கு ப்ரெஷர் போட்டிருக்கலாம். அதை ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணலை? ஸோ சேசிங்கில் தான் 180+க்கு மேலே அடித்தா நம்ம பண்ணவே முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னும் போது எதனால் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. டாஸை எடுத்துமே மேட்சை லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய விஷயம். ஸோ சிஎஸ்கேனி பல தவறுகளை பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னும் அந்த விஷயத்தை மாற்றாமல் இருக்காங்க. ஸோ நேற்றைய போட்டியில் பிளேயிங் லெவலில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது தேவையில்லாத ஒரு மாற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அபிஷேக் சர்மா ஆஃப் ஸ்பின்னரில் அவுட்டாரு அப்படின்றதுக்காக ஸோ உடனே லைனப்பை எல்லாத்தையுமே மாற்ற முடியுமா? ஸோ அவர் எப்படி போட்டாலுமே ஆடுறாரு அப்படின்றத நேற்றைய போட்டியில் காட்டிட்டாரு. நான் ஆஃப் ஸ்பின்னரில் வீக் இல்லை, அடினா அடி, இப்படி தான் அடிப்பா அப்படின்றத சொல்லி அடிச்சிருக்காரு. ஸோ தேவையில்லாத ஒரு மூவ், தேவையில்லாத ஒரு மாற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சேம் பிளேயிங் லெவலோட போயிருந்தால் மேபி சிஎஸ்கே அந்த வெற்றி வேறு மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த தவறு கேப்டன்கிட்ட இருந்தது நம்ம எதிர்பார்க்காத ஒரு தவறு தாங்க. கண்டிப்பாக அந்த பிளேயிங் லெவல் மாற்றிருக்கக்கூடாது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த எப்பயுமே ஒரு வெற்றி பாதையில் போகும்போது என்றைக்குமே அந்த லெவன்ஸ் மாற்றவே மாட்டாங்க. தலை தோனி அவர்கள் இருந்த வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருந்த வரைக்கும் ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் சம்மந்தமே இல்லாமல் மேத்யூ ஷாட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. மேபி அந்த இடத்துல ராமகிருஷ்ணா கோசேவை கூட ஆட வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஹிட்டரு, நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ நல்ல பவுலிங் லைனப்பும் இருக்குது. ஸோ பவுலிங்கும் போட்டிருப்பார் அப்படின்னும் போது ஸோ நல்லா சப்போர்ட்டிவ் வந்திருக்கும் சிஎஸ்கேனிக்கு. அந்த விஷயத்தை ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் மிஸ் பண்ணார் அப்படின்றது எனக்கும் புரியல. ஸோ மேபி அப்படி இல்லைனா கூட அவரை பேட்டிங்காக கன்சிடர் பண்ணாமல் பவுலிங்கே இல்லை. ஸோ பவுலிங் ஏற்கனவே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது ஏன் ஊர்வில் பட்டேலை உள்ள எடுத்துகிட்டு வரல? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகளை நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. இந்த தவறுனால தான் நேற்று சிஎஸ்கே மேட்சை கையிலேருந்து விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா 194 அடித்தாங்க, 195 அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் கிளம்புறீங்க. சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு எந்த இடத்துல இருந்துச்சுன்னா, ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் சப்போர்ட் பண்ணல. ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி நிதானமாக ஆடிட்டு எடுத்துகிட்டு போனார். ஆயுஷ் மத்திய ஒரு பக்கம் செம்ம இன்னிங்ஸ் கொடுத்தாரு. பட் என்ன ஒன்று, அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் ஸோ அந்த இன்ஜுரி வந்ததில் ஸோ அங்கே தான் மேட்ச் கையிலிருந்து போச்சு. ஸோ அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு ஆயுஷ் மத்திய ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரவுட்டடாக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட சப்போர்ட் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாட்டும் கொஞ்சம் அக்ரெசிவான இன்டென்ட்டை காட்டியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல தான் மேட்ச் முக்கியமாக பர்டிகுலர்லி மேட்சை கையை விட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஸோ அடுத்த பாலே அவர் அடிக்கிறதுக்கு போய் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் தான் மேட்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுவே அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல தாங்க மேட்ச் போச்சு. ஸோ அந்த பேட்டிங் லைனப்பையுமே மிஸ்டேக்கை தாங்க இறக்கியிருக்காங்க. ஸோ மேபி அந்த இடத்துல சிவம் துபேவே முன்னாடி ஆட வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்பின்னிங் அட்டாக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கான் உள்ளே வந்தார். டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் தாங்க ஃபீல் பண்ணுறாரு அவர் ஸோ இப்போதைக்கு அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான செட்டப்பாக அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த பவர் பிளேயில் அந்த அக்ரெசிவான இன்டென்ட் இருக்குது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
அதுக்கு மேலே வந்து அவர்கிட்ட அந்த இன்டென்ட் இல்லாதது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த மிடில் ஆர்டரில் வந்து ரொம்பவே சொதப்புறாருங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷரில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது அவருடைய பேட்டிங் ஆடுற விதத்துலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொசிஷனில் வந்து ஊர்வில் பட்டேல் பெஸ்ட்டாக இருப்பாருங்க. ஸோ அந்த இடத்துல ஊர்வில் பட்டேலை ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேயராக, ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான பிளேயராக இருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ் வந்தார். டெவால் பிரவிஸ் என்ன பண்ணாருன்றது அவனுக்கு புரியல, யாருக்குமே புரியல. ஸோ ஸ்பின்னரில் வந்து ஸ்பெஷல் அப்படி இப்படி தாமு தூமு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாக வந்து சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இன்றைக்கி கோட்டை விட்டாரா அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி சர்ப்ரைஸ் கானுக்கு முன்னாடி அவர் ஆட வச்சிருந்தா கூட பெட்டராக தான் இருந்திருக்கும். ஆனால் சர்ப்ரைஸ் கான் அந்த பவர் பிளேக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 6லேருந்து 14 வரைக்குமே வந்து ரொம்ப ப்ரெஷராக தாங்க ஃபீல் பண்ணுறாரு. அது நல்லா கிளியராகவே தெரியுது. அவர் ஆடக்கூடிய பேட்டிங் பொசிஷன்லேயே தெரியுது அவர் எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கார், எந்த அளவுக்கு ஆடிட்டுருக்காரு அப்படின்றது புரியுது. ஸோ அதுக்கப்புறம் சிவம் துபே ஒரு பக்கம் பயங்கர மிஸ்டேக்குங்க. ஸோ கையும் வரல, காலும் வரல. இந்தியன் டீமில் இருக்கும்போது மட்டும் அவருடைய எக்ரெசிவான இன்டென்ட் வேறு மாதிரி இருக்குது. எப்படி பயங்கரமாக அப்ரோச் பண்ணுறாருங்க, அது மட்டும் ஏன்னு தெரியல. பட் ஐபிஎல்லுக்கு வரும்போது மட்டும் ஏன் வந்து கையும் வரல, காலும் வரல, ஏதோ ஒரு இதில் ஆடிட்டுருக்காரு, ப்ரெஷரில் ஆடிட்டுருக்கிற மாதிரியும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரீ மைண்டட் இட் இன்னும் வரைக்குமே வரலைங்க. போன சீசன்லேயும் இதே மிஸ்டேக் தான் பண்ணார், இந்த சீசன்லேயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மொத்தம் அடித்து அடியில் அவுட்டு. இந்த ஒரு இன்டென்ட்டை வந்து காட்டியிருந்தாருன்னா கண்டிப்பாக சிவம் துபே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், நேற்று மேட்சையும் ஜெயிக்க வைத்திருக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஓவர் டென் ஒரு பக்கம் நல்ல ப்ரெஷர் போட்டார். பட் வந்து நல்ல ப்ரெஷர் அவர் மேலே அவர் போட்டுக்கினார் அப்படின்னு கூட சொல்லாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியல. மேத்யூ ஷார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த பிளேயிங் லெவல் செட்டப்புங்க. கண்டிப்பாக ஒரு அபிஷேக் சர்மா அந்த ஒருத்தருக்காக டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ணி மேட்சை வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சேம் ஸ்குவாடெலாம் ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஊர்வில் பட்டியல் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா கூட ராமகிருஷ்ணா கோஷை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷனோட போயிருக்கலாம். அப்படி இல்லைனா தலை தோனி அவர்களே உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அவர் வந்து ஃபிட்டாக இருக்கார் வந்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு கிரவுண்டுக்கு மைதானத்துக்கு வந்திருக்காரு அப்படின்போது ஏன் வந்து அந்த மிஸ்டேக் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ அந்த ஒரு தவறுனால சிஎஸ்கேவின் தோல்வி மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருந்திருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கி போட்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அடுத்த கட்டு சிஎஸ்கே அணி போயிருப்பாங்க, நம்பர் 4 போயிருப்பாங்க. அதெல்லாம் இந்த 4லாம் 5 இந்த பொசிஷனில் இருந்திருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு போட்டியை கைவிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த போன சீசனும் நிறைய மேட்சஸ் வந்து பக்கத்தில் போய் கைவிட்டாங்க. கண்டிப்பாக இது ஏற்றுக்க முடியாத விஷயம். கண்டிப்பாக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவிட்டு இன்னும் பல விஷயங்களை வந்து மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பிளேயிங் லெவலில் அவர் பண்ணுற தவறுகள் கண்டிப்பாக வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அவர் அந்த விஷயத்த மாற்றணும். அந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றத்தோடு வந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு ஒரு கம்பேக் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஊர்வில் பட்டியல், ராமகிருஷ்ணா கோஷெல்லாம் கண்டிப்பாக செம குவாலிட்டியான பிளேயர்ஸ். அவரெல்லாம் வந்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். மும்பைக்கு எதிரான போட்டி அடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக் பண்ணணும். அவங்களும் வந்து அகல பாதாளத்தில் இருக்காங்க. அவங்ககிட்டையும் போய் தோத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்பேக் பண்ண முடியும் அவ்வளோ கம்பேக் பண்ணியாகணும். அடுத்த போட்டியில் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.